அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் இனிய வணக்கங்கள். அடுத்து நம்ம தமிழ்ல பார்க்க போற அடுத்த டாபிக் என்ன அப்படின்னா திணை. திணை என்றால் என்ன என்ற சொல்லுக்கு பொருள். இப்ப திணை என்ற சொல்லுக்கு பொருள் என்ன அப்படின்னா ஒழுக்கம். அடுத்து நம்ம பார்க்க போற டாபிக்னா பத்தி தெரியும். சங்க இலக்கியங்கள்ல காதல் எவ்வாறு அமைஞ்சிருந்தது அப்படின்றத பார்க்க போறோம். என்ன சொல்றாங்க அப்படின்னா, காதல் என்பது ஒரு தலைவனுக்கும் தலைவிக்கும் எப்படியாக ஏற்பட்ட ஒரு உணர்வு அப்படின்னா, கண்ணின் கடைப்பார்வை காதலியர் காட்டிவிட்டால் மண்ணில் குமரருக்கு மாமலையும் ஒரு கடுகாகும். அப்பேற்பட்ட காதல் தாங்க சங்க இலக்கிய காதல்கள். என்ன பத்தி பேச வரப்போறோம் அப்படின்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். சங்க இலக்கியங்கள்ல 8 தொகை 10 பாட்டுல கூறப்பட்ட ஒரு செய்தியில திணை அப்படின்ற ஒன்னதான் நம்ம எடுத்து பார்க்க போறோம். இப்ப நம்ம ஐவகை நிலங்கள் யாவை? ஒரு கொஸ்டின் நல்லா கவனிங்க. ஐவகை நிலங்கள் யாவை அப்படின்னா குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐவகை நிலங்களை பத்தி பேசுறோம். இப்ப அன்பின் 5 திணைகளாக கூறப்படுபவை யாவை அப்படின்னா ஈஸியா கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. இப்ப இந்த அகத்திணை புறத்தினேண்டு நம்ம 2 வகையா திணைய பிரிக்கப்படும் பொழுது அகத்திணை 7 புறத்திணை 12 அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த அகத்திணை 7 என்னென்ன அப்படின்னா அன்பின் 5 திணைகளோடு கைக்கிளை பெருந்திணை என்ற அகத்திணை 7 வகைப்படும். இந்த கைக்கிளை பெருந்திணை என்றால் என்ன அப்படின்றது நம்ம யாருக்குமே தெரியாது. நல்லா கவனிங்க. இந்த கைக்கிளை என்பது ஒருதலை காதல், பெருந்திணை என்பது பொருந்தா காதல். அதை நம்ம அழகா சொல்லலாம். கைக்கிளை என்பது ஒருதலை காமம், பெருந்திணை என்பது பொருந்தா காமம். அதாவது அகம் என்றால் என்ன, புறம் என்றால் என்ன? இப்ப அடுத்த வினாவுக்கு வந்துடலாம். நம்ம அகத்தில் என்ன சிறக்கும்? அகம் என்பது எல்லாத்துக்குமே தெரியும். உள்ளம் என்பது. அகத்தில் காதல் சிறக்கும், புறத்தில் வீரம் சிறக்கும் அப்படின்னு சொல்றோம். அதாவது அகத்தில் காதல் மலரும், புறத்தில் வீரம் சிறக்கும் அப்படின்னு சொல்றோம். கைக்கிளை என்பது ஒருதலை காமம், பெருந்திணை என்பது பொருந்தா காமம். அப்ப இங்க அகத்தில் நடந்தத நம்ம யார்கிட்டையுமே என்ன செய்ய முடியாது அப்படின்னா உள்ளம் திறந்து பேசக்கூடாது, பேசவும் மாட்டோம். ஏனென்றால் நாணம் என்பது நம் கண்களை பொத்திக் கொள்ளுவது. சரியா? ஆனா இந்த புறத்திணை 12 போர் பற்றிய செய்திகள் அப்படின்னு பெருவாரியான மக்கள் நினைச்சிட்டு இருக்கோம். அப்படிதானே? அப்படியே வெட்சி, கரந்தை, வஞ்சி, காஞ்சி, நொச்சி, உளிங்கை, தும்பை, வாகை, பாடான், பொதுவியல், கைக்கிளை பெருந்திணை. நல்லா கவனிங்க. இந்த புறத்திணை 12லயும் கைக்கிளை பெருந்திணை வந்திருக்கு, அகத்திணை 7லயும் கைக்கிளை பெருந்திணை வந்திருக்கு. இதுதான் நம்ம பார்க்க போற டாபிக். இப்ப அகத்தில நடந்ததை யார்கிட்டையும் சொல்லக்கூடாது என்றால் புறத்துல நடந்த கைக்கிளை என்பது ஒருதலை காமமும், பெருந்திணை என்பது பொருந்தா காதலையும் நம்ம அடுத்தவங்கிட்ட சொல்லலாமா? சொல்லக்கூடாது இல்லையா? அப்ப ஏன் இத புறத்திணையில வச்சிருக்காங்க அப்படின்றதுதான் நம்மளோட வினா. சரிங்களா? இந்த வினாவுக்கு ஆன்சர் சொல்றேன், நல்லா கவனிங்க. கைக்கிளை என்பது ஒருதலை காதல், தலைவனும் தலைவியும், ஆணும் பெண்ணும், ஆணாகவும் இருக்கலாம், பெண்ணாகவும் இருக்கலாம். ஆனால் புறத்திணையை பொறுத்தவரை கைக்கிளை என்பது ஒருதலை காதல் தான். ஆனா நல்லா கவனிங்க, வீட்டுக்கு ஒரு புறத்திணையில பார்க்கக்கூடிய கைக்கிளை எப்படியாக அமைய வேண்டும்? இப்ப ஆணும் பெண்ணும் கூடிய இல்லற வாழ்க்கையில் பெண்மகள் மட்டுமே கருவுற முடியும். ஆண்மகனால என்ன செய்ய முடியாது? கருவுற முடியாது. அப்ப ஒரு பால் ஒளிந்து ஒரு பால் உள்வாங்கிய காரணத்தினால் இது கைக்கிளையின் பார்ப்படும். இப்ப பெருந்திணை இங்க கவனிங்க. பெருந்திணையில அகத்திணையில என்ன வருது? பொருந்தா காதல் அப்படின்னு நம்ம சொன்னோம். எது பொருந்தா காதல்? இப்ப பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 21 வயசு ஒரு வாலிப பிள்ளைய 40 வயசு பையன், அவன் பையன் கூட சொல்ல முடியாது இல்லையா? அவங்களுக்கு நம்ம கல்யாணம் பண்ணி கொடுத்தோம்னா அந்த காதல் பொருந்தாதது அப்படின்னு நம்ம அகத்திணையில பேசப்படும் பொழுது, இங்க பெருந்திணையில புறத்திணையில என்ன சொல்றாங்க அப்படின்னா
வீட்டுக்கு ஒரு பாலகன் போர்க்களத்திற்கு செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இங்க வீட்டுக்கு ஒரு பாலகனை நம்ம போர்க்களத்திற்கு அனுப்பணும்னா அதே வயசுல உள்ள பாலகனால மட்டும்தான் போர் புரியணுமா அப்படின்றா? இல்ல, இவன் எந்த பெரிய வீரனாலையும் எவ்வளவு பெரிய ஆட்களாலையும் இவன் போய் போர் புரிஞ்சானா அந்த போர்க்களத்துல புரியக்கூடிய போர் பொருத்தமில்லாத காரணத்தினால் பெருந்திணை புறத்திணையில் வைக்கப்பட்டுள்ளது. ஏதாவது சந்தேகமா இருந்துச்சுன்னா நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.